ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஓல்டு பாய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓல்டு பாய் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் 1 hour 41 minutes இருக்கு. இந்த படம் 2003 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தை பார்க் சன் யோக் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேங் ஹி ஜுங், சாய் மின் சிக், யோ ஜி டே மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆளா இருக்காரு. அவரை யாரோ ஒருத்தர் 15 வருஷமா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு. அவர் யாருன்னு நம்ம ஹீரோக்கு தெரியாது. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவி, ஃபேனு, வேலைக்கு அவருக்கு சாப்பாடு ஒரு டோர் வழியா கொடுத்துருவாங்க. ஆனா அவரை யார் அடைச்சு வச்சிருக்கான்றது தெரியவே தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் எப்படியோ தப்பிச்சிடுறாரு அந்த ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ. ஆனா இவ்வளவு நாள் தப்பிக்க முடியாதவர் இன்னைக்கு எப்படி தப்பிச்சாரு அப்படின்றதும், அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு போய் தன்னை யார் அடைச்சு வச்சா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கலாரங்கிறாரு. அதுக்காக அவர் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனா அதை இவங்க சொல்லியிருக்க விதம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் நம்ம ஹீரோ அவரோட பெர்ஃபார்மன்ஸால பின்றாரு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல அவர் பண்ணிருக்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஒருத்தர் நடிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு பண்ணிருக்காரு. படத்தோட கிளைமேக்ஸை பத்தி சொல்லி ஆகணும். படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே கிளைமேக்ஸ் தான். கண்டிப்பா இது ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. இவங்க கேரக்டர் ரைட்டிங் மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். அதை இவங்க சூப்பரா எழுதி டிசைன் பண்ணதுனால எல்லாரோடையுமே நம்மளால மிக ஆக முடியுது. குறிப்பா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை ரொம்ப சூப்பராகவே பார்த்து முடிச்சிடலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பரா ஒரு ஸ்கிரீன் பிளேல எழுதி எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் வரையுமே அதை கீப் அப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த படம் ஒரு தரமான படமா வந்திருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் வாட்சான படம். எல்லாரும் பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.